இயேசுவோடு பேசுகிற நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்கள், நீங்கள் எல்லாரும் ஆண்டவர் இயேசுவுக்குள்ளாக மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் என்று சொல்லி நம்புகிறேன். உங்கள் யாவருக்கும் இயேசுவின் இன்ப நாமத்தினால அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற ஜீவனுள்ள வார்த்தை யாக்கோபு 1:12 அருமையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஜீவ கிடத்தை பெறுவான், பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி வேதம் அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது. ஒரு தனி மனிதனை இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நிறைவை கொடுக்க விரும்புகிறார். யாருக்கு இது கிட்டும்? யாருக்கு இது கிடைக்கும்? சோதனையை சகிக்கிற மனுஷனுக்கும் உத்தமனாய் வாழத்தனை அர்ப்பணிக்கிற மனிதனுக்கும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற மனிதனுக்கும் இது கிட்டும். ஹல்லேலூயா. நம்ம தானியேல் அவர்களுடைய வாழ்க்கை சற்று ஆராய முற்படுவோமேனா இந்த 3 காரியம் இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. தானியேல் 6:16 ராஜா கையொப்பமிட்ட பின்பதாக சிங்கக்கவியில தூக்கி போடப்படுகிறார். அந்த தேசத்துல நன்மையை மாத்திரம் செய்யத்தான் தன்னை அர்ப்பணிக்கிறார் தானியேல். ஆனால் சிங்கக்கவியில தூக்கி போடப்படுகிறார், பொறுமையோடு ஏற்றுக்கொள்கிறார். தானியேல் 6:20 துயர சத்தத்தோடு ராஜா அந்த கவிக்கு பக்கத்தில் வந்து தானியேலை நோக்கி பேசுகிறார், தானியேலை நோக்கி கேட்கிறார், ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனை விடுவிக்க வல்லவராக இருந்தாரா என்று சொல்லி கேட்கிறார். இது தானியேல் கர்த்தரிடத்தில் வைத்திருக்கிற அன்பை ஒரு புறஜாதியார் கண்டுகொண்டு சாட்சியோடு சொல்லுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. இது தானியேல் கர்த்தர் மீது வைத்திருக்கிற அன்பை காண்பித்துக் கொடுக்கிறது. தானியேல் ரொம்ப அருமையாக அதற்கு பதில் கொடுக்கிறார். தானியேல் 6:22 ராஜாவே, சிங்கங்களை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய தூதன் நினைப்பை வாய்களை கட்டி போட்டார். ஏனென்றால் அவருக்கு முன்பதாக நான் பாவம் செய்யல, ராஜாவாகிய உமக்கு முன்பதாக நான் நீதிகேடும் செய்ததில்லை என்று சொல்லி சொல்கிறார். உத்தமமாய் வாழும்படியாக தன்னுடைய வாழ்க்கையில தானியேல் தன்னை அர்ப்பணித்திருக்கிறத வேதம் காண்பித்துக் கொடுக்கிறது. பொறுமையோடு சகிக்கிறார், கர்த்தரிடத்தில் அன்பு வைத்திருக்கிறார், உத்தமமாய் வாழ தன்னை அர்ப்பணித்தார். இந்த 3 காரியம் இருந்தபடினால கர்த்தர் அவரை விடுவிக்கிறத பார்க்க முடிகிறது. மறுமையிலும் நிச்சயமாய் ஜீவ கிடத்தை அவன் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் வாய்ப்புகளை வைத்திருப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதை பார்த்து கொண்டிருக்கிறதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில சோதனையோடு இருக்கிறீங்களோ, வேதனையோடு இருக்கிறீங்களோ, இந்த 3 காரியம் இருக்குமேயானா உங்களுக்கு நிறைவு உண்டு, இம்மையிலும் மறுமையிலும் விடுதலை உண்டு, அற்புதங்கள் உண்டு, ஜீவ கிரீடம் உண்டு. உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பீங்களா? கண்களை மூடுவோம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற இந்த காலைப்பொழுது நம்முடைய சமூகத்தில் வரும்படியாக கர்த்தர் கொடுக்கிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், உத்தமமாய் வாழ்ந்த பின்பதாக உம்மிடத்தில் அன்பு வைத்து உத்தமமாய் வாழ்ந்த பின்பதாக அவனுக்கு ஜீவ கிரீடத்தை அவன் பெற்றுக்கொள்வதற்கு நீர் உதவி செய்ய போகிறீர் என்பதை காண்பித்துக் கொடுத்திருக்கிறீர். இம்மையிலும் மறுமையிலும் சோதனை சகிக்கிற மனிதர்களுக்கு அற்புதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். செய்கிறபடினால் நன்றி. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you. God bless you all.